ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியுடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 13/5/2026 தனலட்சுமி DL 52க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் கூட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்க. இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் புதன்கிழமை டு புதன்கிழமை தனலட்சுமி ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டில் வந்து 4 to 8, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 932 4 to 8. அதுக்கு முந்தின புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 449 ஏபிசி போர்டு. அதுக்கு முந்தின புதன்கிழமை 408னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை தனலட்சுமி ரிசல்ட் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 4D 3Dயோட வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் 4, அதாவது நம்ம வந்து 4D அதோட 3Dயோட 4 வந்து நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணுறோம் 2 times once. அப்படி ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 496லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 572 496. நம்மளுக்கு தேவை 4D அதோட 3D. ஸோ இந்த 2 நம்ம எடுக்க போகிறோம். இந்த 2 டபுள் 4 வந்து மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 2 minus 4 equal to 2. 4 minus 4 equal to 0. அப்போது 2 அல்லது 0 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்டு அல்லது ஆல். 2 அல்லது 0 இந்த 496க்கு அப்புறம் கிடச்சிருக்க டச். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 830. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போது சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சீபோர்டு நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம 4D 3Dயோட வந்து மைனஸ் அண்டு ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ 2 டைம் வந்து நம்ம மைனஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மைனஸ் முடிஞ்சு சீபோர்டில் 0 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 830க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 889. நம்மளுக்கு தேவை 4D 3D மட்டும்தான். இப்போ இதை மறுபடியும் மைனஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டில் தான் போகிறோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ 98க்கு பார்ப்போம். 9 minus 4 equal to 5. 8 minus 4 ஈக்குவல் டு 4. 5 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 830க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். இப்போ 5 அல்லது 4 இந்த 830க்கு அப்புறம் கிடச்சிருக்க நம்மளுடைய டச். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டு 408. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. இந்த இடத்துல சி போர்டு இல்லை, ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ போர்டு. இப்போ 2 மைனஸ் பார்த்துட்டோம். ஒரு மைனஸில் சி போர்டும் ஒரு மைனஸில் ஏ போர்டும் கிடச்சிருக்கு. இப்போ ப்ளஸ் வழி பார்ப்போம். 408 இதோட ஃபுல் போர்டு வந்து 555. நம்மளுக்கு தேவை இந்த 5ம் இந்த 4ம். இப்போ நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். 5 + 4 ஈக்குவல் டு 9. 4 + 4 ஈக்குவல் டு 8. அப்போது 9 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 408க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 9 அல்லது 8. இப்போ இந்த 408க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 449. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல சீபோர்டு. இப்போ ஒரு ப்ளஸ் பார்த்துருக்கோம். ஒரு ப்ளஸில் நம்மளுக்கு 9 வந்து சீபோர்டில் கிடச்சிருக்கு. இப்போ இன்னொரு ப்ளஸ் பார்ப்போம். 449 இருக்குது. இதோட ஃபுல் போர்டு வந்து 442. நம்மளுக்கு தேவை இந்த 24 மட்டும்தான். ஸோ இந்த ட்ராவும் நம்ம ப்ளஸ். இந்த கெஸ்ஸிங்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை தனலட்சுமி ரிசல்ட். 2 + 4 = 6. 4 + 4 = 8. அப்போது 6 அல்லது 8 இந்த 449க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 6 அல்லது 8. இப்போ இந்த 449க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 428. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு சீபோர்டு. இப்போது 2 ப்ளஸ் முடிஞ்சு நண்பா. 2 ப்ளஸ்லையுமே நம்மளுக்கு இப்போது சீபோர்டு கிடச்சிருக்கு. ஸோ மைனஸில் ஒரு போர்டு மட்டும் நம்மளுக்கு மாறி இருந்துச்சு. ப்ளஸில் எல்லாமே கிடச்சிருக்கு.
இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 4 to 8 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட். இந்த புதனுக்கு இதில் தான் சீபோர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ இன்றைக்கான நம்மளுடைய சீபோர்டு நம்பர் என்னென்னு பார்ப்போம். 4 to 8 ஃபுல் போர்டில் 9324 to 8 நம்மளுக்கு தேவை 4D அதோட 3D. இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் இருக்குது. அப்போ 2 - 4 = 2, 4 - 4 = 0, 2 அல்லது 0. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்டு நம்பர் நண்பா. இதை அப்படியே நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். ஃபார்முட் படி 2 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. சீபோர்டு அல்லது ஆல் போர்டு 2 அல்லது 0வா? 2 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஃபார்முட் படி கிடச்சிருக்க நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மேலும் மேலும் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் தேவை. ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 2 அல்லது 0ன்னு இருக்குது. இப்போது 2 அல்லது 0 இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதுலேருந்து கிடைக்கக்கூடிய பெய்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துருவோம். 22 00. ஸோ 20 அதை பெய்ட்ஸில் வருமாங்கிறது சந்தேகம் தான். ஸோ 22 அல்லது 00 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம கொண்டு வரோம். ரொம்ப ஈஸியாக நம்பரை எடுத்துட முடியாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்தால் தான் நம்மளுக்கான வினியம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் எக்ஸோட ஒத்து வந்தால் மட்டும் தான் பயன்படுத்துவோம். அதனால் உங்களுடைய கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ 2 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. 2 அல்லது 0 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவுக்கான பெய்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு மேலே பார்க்கலாம். அதே மாதிரி ரிசல்ட் கூட யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய தனலட்சுமி புதன்கிழமை ரிசல்ட். இப்போ இந்த ட்ராவுக்கான மிக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிசி மிக்சடு. ஸோ பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரா நம்மளுக்கு ஒற்றைப்படைக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது நண்பா. ஒற்றைப்படையிலேருந்து வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் 1 0 5 0 3 0. ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு 9 7 எடுத்திருந்தாங்கல்ல, அப்போது 1 2 5 2 3 2 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. இதிலேருந்து நம்மளுக்கு பிசி பெய்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய சிங்கிள் போர்டு ஹிட் ஆச்சுன்னா இதிலேருந்து பெய்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை போர்டு மாற்றமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அதனால தான் நம்ம பிசி மிக்சர்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். போர்டு கிடச்சா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக பிசி கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படின்னா ஏபிஎஸ்சிக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 13/5/2026 தனலட்சுமி டிஎல் 52க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துருங்க. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம எக்ஸை பயன்படுத்த எடுத்துருக்கோம் நண்பா. அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.